இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வாட்டர்ஃபால்ஸ் ராவண எல்லை. ஸோ இங்கே வாங்கி சாப்பிட்றோம். குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ஐ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய டூரில் வந்து 3rd டே. ஸோ இப்போ நான் பண்டாரவலன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டில் நான் இந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பி நான் ஒரு இடம் போகலாம்னு இருந்தேன். பட் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் வந்து மழையில் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால வந்து இன்னும் வெயிட் பண்ணிருக்கேன் மழை கொஞ்சம் குறையும் வரைக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிளைமேட் செம்மையாக இருக்குது. மார்னிங் இன்னும் காலையில் சாப்பிடலை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வேணும். பண்டாரவல டவுன் போய் அங்கேருந்தே சாப்பிட்டு ஈஸியான லொக்கேஷன் எங்கே இருக்கோ வந்து அந்த இடத்துக்கு போகலாம்னு இருக்கேன். ஸோ வாங்க என்னோடய நெக்ஸ்ட் லொக்கேஷன்லேருந்து மீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து நான் பண்டாரவலையில் நின்றுந்த ஹோட்டல் கென்ட் ஹாலிடே இன்னுன்னு சொல்லுவாங்க. வியூ செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குற நேரம். இங்கேருந்து நான் கிளம்பி பண்டாரவல டவுன் போக போகிறேன் இப்போ. ஸோ பண்டாரவல டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலே வியூ செம்மையாக இருக்குது. கொஞ்சம் மிஸ்டாக இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது. இந்த கிரவுண்டோட பேர் தெரியாது. பண்டாரவல டவுன் இங்கேருந்து 400 மீட்டர். வெளிமடை இந்த ரோடு வந்து வெளிமடை ரோடு. 21 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. பழைய போஸ்ட் ஆஃபீஸோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனேன்னா நிறைய சீனரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெளிமடை ரோட்லேருந்து பண்டாரவல சிட்டிக்கு நான் போயிட்டுருக்கேன். மழை கூட்டினு சொன்னால் வந்து ஆட்டோ புக் பண்ணி தான் போகணும் போல். லைட்டாக மழை கூட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆட்டோலே போயிடலாம். ஐயே அவங்கள டவுன் வீடியோ லசன பண்டாரவல තමන මේ දවස්වල වැස්සද උදේට? එහෙම නැහැ. ඊයේ මං ආවා මේ මෙච්චර වැස්සක් තිබ්බේ නැහැ.
காலையில் நான் சாப்பிட வந்திருக்கேன். பண்டாரவளையில் வந்து புகாரி பேக்கர்ஸ்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. நேற்று நான் இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி கேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்வீட்ஸ் இருக்குது. அதோட பேக்டு ஐட்டங்கள் தான் கூட இருக்குங்க. நல்லா க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பண்டாரோட டவுன் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்கு வாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணுன்றதுக்காக இந்த மாதிரி எக் பான், உளுந்து வடை இந்த மாதிரி ஒரு மீல் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நான் பண்டாரவளை டவுனுக்கு வந்துட்டேன். இதான் வந்து பண்டாரவளை பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து ராவணெல்லை போக சொன்னாங்க. ராவணெல்லையில் நல்ல சீனரிஸ் பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதே நேரம் வந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ராவணெல்லை போகிறதுக்காக நான் இங்கே பஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். வெள்ளவாய பஸ் எடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் வாட்டர்ஃபால்ஸ் ராவண எல்லை. ஸோ ராவண எல்லைக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ கைஸ், பண்டாரவளையிலிருந்து ராவண எல்லை வரைக்கும் நான் இப்போ வந்திருக்கிறேன். ஸோ பஸ்ஸில் வர நேரம் வந்து உள்ள சீனரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ராவண எல்லை பக்கத்தில் வந்திருக்கிறேன். என்னோடய பின்னால் தெரிகிறது தான் ராவண எல்லை.
bridge இருக்குது. இப்போ அந்த bridge பக்கத்தால் நடந்து உள்ளே வரதுக்கு இடம் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே உள்ளே நடந்து வந்திருக்கிறேன். வாங்க கொஞ்சம் மேலே ஏறி பார்க்கலாம். என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஏறி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்தே உங்களுக்கு ராவணா ஃபால்ஸோட கம்ப்ளீட் ஹைட்டையும் பார்க்கலாம். பிரிட்ஜில் இருந்து கூட வந்து உங்களுக்கு பார்க்கலாம், பட் கம்ப்ளீட்டாக தெரியாது. பட் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாலத்திலேருந்து அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும் இந்த இடம். பட் நிறையவே மேலே ஏறி போகணும். பட் இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து மேலே ஏற முடியலை. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் போய் அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் பண்ணதுக்கு பின்னால் இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ இங்கே மாங்காய் வாங்கி சாப்பிட்றோம். புளிப்பாக இருக்குது கொஞ்சம்.
கைஸ் நாங்கள் இப்போ ராவணா வாட்டர்ஃபாலை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ராவணா வாட்டர்ஃபால் சம்மந்தமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் இன்னொரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்.